வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கேட்க போற 3 கதைகளுமே உங்க வாழ்க்கைய வேற கட்டத்துக்கே கூட்டிட்டு போகும். அதனால இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு நாள் துறவி ஒருத்தர் தன்னுடைய சீடர்களோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யறாரு. போற வழியில ரொம்ப களைப்பா இருக்கிறதுனால ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எல்லாருமே ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல சீடன் ஒருத்தன் துறவியா பார்த்து கேட்கறான், துறவியே நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சிக்கிறது அப்படின்னு. ஆனா சீடனுடைய இந்த கேள்விக்கு துறவி எந்த விதமான பதிலும் சொல்லல. தன்கிட்ட இருந்த ஒரு கோப்பை எடுத்து அந்த சீடர்கிட்ட கொடுத்து, அந்த ஆத்துல போய் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சீடனும் அந்த கோப்பையை வாங்கிட்டு அந்த ஆத்துக்கு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு ஓரமா 4-5 பெண்கள் துணித்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி, அதனால அந்த தண்ணியை குடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போறான். அந்த சீடன் அந்த பக்கம் போய் பார்த்தா மாடுகள் அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரும் ரொம்பவே அழுக்காயிடுச்சு. துறவியோ குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் கொண்டு வர சொன்னாரு. ஆனா எந்த பக்கம் வந்தாலும் தண்ணி இவ்ளோ அழுக்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சபடியே அந்த சீடன் இன்னொரு பக்கம் போய் பார்க்கறான். அந்த இடத்துல வயல்ல வேலை பார்த்த ஒருத்தர் தன்னுடைய மண்வெட்டி அந்த தண்ணியில கழுவிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துலயும் தண்ணி மறுபடியும் அழுக்காயிடுச்சு. ஆக மொத்தம் எந்த இடத்துலயும் குடிக்கிறதுக்கு தேவையான சுத்தமான தண்ணீரை அந்த சீடரால எடுக்கவே முடியல. அதனால வெறும் கோப்பை எடுத்துட்டு போய் அந்த துறவிகிட்ட போய் கொடுக்கறான். துறவியே நீங்க கேட்ட மாதிரி சுத்தமான தண்ணீர் எங்கேயுமே எடுக்க முடியல. ஒரு பக்கம் போனா பெண்கள் துணித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாடுகள் அந்த ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு பக்கம் போய் தண்ணீர் எடுக்கலாம்னு போனா அங்க ஒரு விவசாயி தன்னுடைய மண்வெட்டி அந்த தண்ணீரில் கழுவிக்கிட்டு இருந்தாரு. இவ்ளோ பெரிய ஆத்துல நீங்க கேட்ட மாதிரி சுத்தமான தண்ணீர் என்னால கொண்டு வர முடியல குருவே அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லி முடிக்கிறாரு. இந்த சீடன் சொன்னதை கேட்ட துறவி பதில் ஏதும் சொல்லாம தன்னுடைய தலையை மட்டும் அசைத்தபடியே அமைதியா இருந்துட்டாரு. திரும்பவும் 5 மணி நேரம் கழிச்சு அதே சீடனை கூப்பிட்டு தன் கையில் இருந்த கோப்பைய அந்த சீடன் கிட்ட கொடுக்கிறாரு அந்த குரு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, சுத்தமான தண்ணீர் கிடைச்சா எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த ஆத்தையே கை காட்டினார். அந்த சீடனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆத்துல தண்ணி எடுக்கலாம்னு போய் தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்துட்டான். திரும்பவும் இந்த துறவி அதை ஆத்துல போய் சுத்தமான தண்ணீர் கேட்கிறாரே அப்படின்னு யோசிச்சபடியே அந்த ஆத்துக்கு நடந்து போறான். இப்போ அந்த ஆத்த போய் பார்த்தா தண்ணீர் ரொம்ப தெளிவான முறையில ஓடிட்டு இருக்கு. அந்த சீடனுக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இந்த தண்ணி ரொம்ப அழுக்கா இருந்தது, ஆனா இப்போ இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த கோப்பையில சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு துறவி கிட்ட போய் குடுக்கிறாரு. அந்த துறவியோ அந்த தண்ணீர் முழுக்க குடிச்சு முடிச்சிட்டு அந்த சீடனை நிமிர்ந்து பார்க்கறாரு. உடனே அந்த சீடன் அந்த குருவை பார்த்து கேட்கிறான், குருவே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த தண்ணீர் ரொம்பவே அழுக்கா இருந்தது, ஆனா இப்ப போய் பார்த்தா அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தெளிவான முறையில் இருக்கே, இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு குழப்பத்தோடவே அந்த குருவை பார்த்து கேட்கிறான். உடனே அந்த குரு சிரிச்சபடியே அந்த சீடனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சீடனே, முதல் தடவை நான் உன்கிட்ட தண்ணி கேட்கும்போது நீயும் தண்ணீர் எடுக்க அந்த ஆத்துக்கு போனேன். ஆனா அந்த நேரத்துல அந்த ஆத்து தண்ணி அமைதியான முறையில இல்ல. மக்கள் அந்த தண்ணீரை புழங்கினபடியே இருந்ததால அந்த தண்ணீர் ரொம்ப அழுக்காவும் மண்ணாவும் குடிக்கிறதுக்கு முறையற்ற தண்ணீராவும் இருந்தது. ஆனா நீ இந்த தடவை போகும்பொழுது அந்த தண்ணீர் யாருடைய புழக்கத்துக்கும் இல்லாம ரொம்ப அமைதியான முறையில் இருந்தது. அதனால அந்த தண்ணீரில் கலக்கப்பட்ட அழுக்கு, தூசு இது எல்லாமே தண்ணீருக்கு அடியில போய் தங்கிடுச்சு. அதனால இந்த தண்ணி மேல பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் தெளிவாகவும் குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கு. அந்த அழுக்கான தண்ணீர் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்ததால தான் இப்போ சுத்தமான தண்ணீரா கிடைச்சிருக்கு. நம்ம மனசு எப்படி அமைதியா வச்சிக்கணும்னு காலையில என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? அந்த கேள்விக்கான பதிலும் இதுதான். எப்போலாம் உன்னோட மனசு சஞ்சலப்படுதோ அப்பெல்லாம் நீ அமைதியா இருந்தேன்னா
உன்னோட மனசு தானாவே ஒரு அமைதியான நிலையை அடையும். எந்த ஒரு முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தெளிவான முடிவுகளை நம்மளால எடுக்கவே முடியாது. இந்த ஆற்றில ஓடுற தண்ணி போலதான் நம்ம மனசும். நாம அமைதியா இருந்தா நம்ம மனசும் அமைதியா இருக்கும். நாம சஞ்சலப்பட்டா நம்ம மனசு சஞ்சலப்படும். நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னா முதல்ல நமக்கு தேவைப்படுவது பொறுமை. எந்த ஒரு செயல்லையுமே பொறுமையா அமைதியா இருந்தா அந்த செயல் நீ நினைச்ச மாதிரியே சுமூகமாக முடியும். எந்த ஒரு செயலுக்குமே அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனா அந்த செயல் அதுவாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த துறவி சொன்ன விஷயம் அந்த சீடனுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஆட்களுக்கும் தான். நம்ம எப்பெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்பெல்லாம் நம்ம மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். அதுவே எதிர்காலத்துல நம்ம செய்ய போற விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க விடாது. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரத்துக்கான நேரத்தை கொடுக்காம உடனடியா அந்த பிரச்சனைகள் தீரணும்னு அதை பத்தியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய நிம்மதியை தொலைக்க நேரிடும். அந்த குழப்பத்தோட யோசிச்சா நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவாக இருக்காது. உங்க மனசை கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த சீடனுக்கு கிடைச்ச தெளிவான தண்ணீர் போல உங்க வாழ்க்கையிலையும் நீங்க தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஆறப்போடு எல்லாம் சரியா போயிடும்னு. அதே கருத்து தான் இந்த துறவியும் தன்னுடைய சீடனுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எடுக்கக்கூடிய சுமூகமான முடிவுனால சரியாகிடலாம். ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு அதற்கேற்ற நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தா மட்டுமே தான். காலப்போக்கில அந்த பிரச்சனைகள் தன்னாலேயே சரியாயிடும். இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்க மனசு ஒரு சஞ்சலத்தில் இருக்கும்போது எடுக்காதீங்க. அந்த மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக முடியும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தா கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் ஒரு நாள் தீர்ந்து போகும். மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அமைதியான ஜென் மடத்தில் ஒரு ஜென் குருவின் கீழ் அரவிந்த் என்கிற இளம் மாணவர் வாழ்ந்து வந்தான். அவன் திறமைசாலி, ஆவலுடன் கற்றுக்கொள்ளும் மாணவராக இருந்தாலும் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க முடியாமல் சுமந்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஜென் குரு அரவிந்தை அழைத்தார். கையில் ஒரு அழகான சிராமிக் பவுலை காட்டி, இது மிகவும் அழகாக உள்ளதா? இதை நான் உனக்காக வாங்கினேன். இது நான் உனக்கு கொடுக்கும் பிறந்த நாள் பரிசு. அரவிந்த், இந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி குருவே. ஆனால் நினைவில் கொள், இது என்றென்றும் நிலைக்காது என்றார் குரு. அரவிந்த் பவுலின் அழகை பார்த்து மகிழ்ந்தான். அதை மிகவும் விரும்பியதால் தினசரி பயன்படுத்த ஆரம்பித்தான். தண்ணீர் எடுக்க, மலர்களை வைக்க, சில நேரங்களில் வெறுமனே பார்ப்பதற்காகவும் அவன் அதை உபயோகித்தான். அந்த பவுல் அவனது தினசரி வாழ்க்கையில் பயனுள்ளதாக மாறியது. ஒரு நாள் பவுலை சுத்தம் செய்யும் போது அது அவன் கைகளிலிருந்து தவறி கீழே விழுந்து சிதறியது. பல துண்டுகளாக உடைந்ததை பார்த்து அவன் கொஞ்ச நேரம் உறைந்து நின்று கொண்டே பார்த்தான். மனம் கனந்தவன், நான் மிகவும் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. இதை நான் எப்படி உடைத்தேன் என்று தன் மீது குற்றம் சாட்டினான். அந்த துண்டுகளை கூடியெடுத்து ஜென் குருவின் அருகே சென்றான். குருவே, அவன் துக்கத்துடன் சொன்னான், நான் இந்த அழகான போல்லை உடைத்து விட்டேன். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இப்போது என்னால் திருப்பி பெற முடியவில்லை. குரு அவனுடைய கையில் இருந்த பவுலின் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டார். அதை பார்த்து சிறு புன்னகையுடன் கூறினார், அரவிந்த், நான் உனக்கு இந்த பவுலை கொடுத்தபோது இது ஒரு நாள் உடையும் என்பதை தெரிந்திருந்தேன். இவை எல்லாம் தற்காலிகமானவை. இது தன் கடமையை முடித்துவிட்டது. அதை குற்றமாக எண்ணாமல் விட்டுவிடு. அரவிந்த் குழப்பத்துடன் கேட்டான், ஆனால் குருவே, எனக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. இது என்னால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது.
குரு அவனை தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு ரோஜா மலர்வாடி சுருங்கி இருந்தது. இந்த ரோஜா மலரை பாரு. இது ஒரு காலத்தில் பூத்து குலுங்கி மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போது இது வாடி சுருங்கி மண்ணில் விழுந்து கிடக்கிறது. இதனால் புதிய வாழ்க்கை மலர இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பாகவே இருக்கிறது என்றார் குரு. அரவிந்த் குருவின் வார்த்தைகளை ஆழமாக கேட்டு சிந்தித்தான். அதன் பிறகு அவன் கடந்த காலத்தை பிடித்து நிற்பதற்கு பதிலாக நெருப்பின் மேல் தண்ணீர் ஊற்றுவது போல் தன் மனதை அமைதியாக மாற்றிக்கொண்டான். இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்சது மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு வேணும்னா நாம வாழுற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரமில்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால உங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையும் இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஓட கடந்த கால வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், தோல்விகள் எதிர்கொண்டிருப்பாங்கன்னு தெரியுமா? உதாரணத்திற்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் ஈட்டினார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தோல்விகள்தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூளையில் கிடப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணியிருக்கும் என்று நம்புறேன். முன்னொரு காலத்தில வாழ்ந்து வந்த ஒரு துறவி தன்னுடைய அமைதியால் எந்த சூழ்நிலையையும் கையாள்வதில் வல்லவராக இருந்தார். அவருடைய அமைதி, சாந்த மனப்பான்மை மற்றும் ஞானத்திற்காக மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவரது இயல்பும் நிதானமும் புயலிலும் அசைக்க முடியாத மரத்தை போன்றது. ஒரு நாள் ஒரு இளைஞன் துறவியின் புகழை பற்றி கேட்டான். அவன் மனதில், ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும்? அது நடிப்பதாக தான் இருக்கும். நான் அவரை சோதிக்க விரும்புகிறேன் என்று முடிவு செய்தான். ஆசிரமத்திற்கு சென்றான் இளைஞன். துறவியை பார்த்தவுடன் அந்த இளைஞன் மிகவும் கேவலமாகவும் மோசமாகவும் பேசத் தொடங்கினான். உன் போதனைகள் எதுவுமே உண்மையில்லை. நீ எப்படி மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிக்க முடியும்? நீ உண்மையிலேயே ஒரு மோசடிக்காரன் என்று அவன் துறவியை கோபத்தில் திட்டினான். ஆனால் துறவி ஒரு சிறிய சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டு தனது தோட்டப் பணிகளில் கவனம் செலுத்தி வந்தார். இளைஞனின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏன் உனக்கு பதிலளிக்க தெரியாதா? காது கேட்கவில்லையா? அல்லது நீ எனக்கு அஞ்சுகிறாயா என்று கத்தினான். ஆனால் துறவியின் முகத்தில் ஓர் அமைதியான சிரிப்பு மட்டுமே தெரிந்தது. துறவி இறுதியாக தனது தோட்டப்பணியை நிறுத்திவிட்டு இளைஞனை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார் துறவி. ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசு அளிக்க முயற்சிக்கிறாரு, ஆனால் அதை நீ ஏற்க மறுக்கிறாய். இப்போது அந்த பரிசு யாருக்கு சொந்தமானது? இளைஞன் குழப்பத்துடன் சில நிமிடங்கள் யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், அது பரிசை அளிக்க முயன்றவருக்குத்தான் சொந்தமானது. துறவி தலையசைத்து சிரித்தார். அதேதான் என்றார் அவர். உன் கோபமும் வம்பும் என்னிடம் வரும்போது நான் அதை ஏற்க மறுக்கிறேன். எனவே அது உன்னுடையதேதான். உன் கோபத்தை ஏற்காமல் இருந்ததால் அது எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இளைஞன் வியப்புடன் நின்றான்.
தனது முயற்சி அனைத்தும் வீண் என புரிந்து கொண்டான். அவனது கோபத்தை குறைத்து கொண்டு, துறவியே, எப்படி உங்களுக்கு இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? துறவி அமைதியுடன் கூறினார். கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதற்கு எரிபொருள் சேர்த்தால் மட்டுமே அது வேகமாக கொழுந்துவிட்டு எரியும். ஆனால் அதற்கு எரிபொருள் கிடைக்கவில்லை என்றால் அது தானாகவே அழியும். அதுபோல ஒருவன் நம்மை கோபப்படுத்தும் போது பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி. தலைவணங்கி துறவியிடம் இளைஞன் சொன்னான். நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் துறவியே. உண்மையான அமைதி என்பது மற்றவர்களால் பாதிக்கப்படாமல் உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனில்தான் உள்ளது என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி இளைஞன் அந்த ஆசிரமத்தை விட்டுச் சென்றான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் கோபத்தை தூண்டுகிறவர்கள் உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கும் பரிசு தான் அது. நீங்கள் அதை ஏற்காவிட்டால் அது அவர்களுடையதுதான். அமைதியான மனதுடன் இருந்து உங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அதுவே உண்மையான வெற்றி. மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.